لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من تعاظم في نفسه واختال في مشيته لقي الله وهو عليه غضبان أو لقي الله يوم القيامة وهو عليه غضبان أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ஷவ்வால் மாதத்தின் 3வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு சில வேளை நம்மை அறியாமலே நம்மிடம் இருக்கின்ற ஒரு மனநோய் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. மின் அம்ராதில் குலு, மனநோய்களில் ஒன்று. இந்த மனநோய் என்றால் நமக்கு தெரிந்தது ஒன்றுதான். ஏதோ ஒரு புத்தி பேதம், ஸ்ட்ரெஸ்ஸினால், டிப்ரெஷனினால், ஏதாவது மென்டல் டிசார்டர் என்று ஒரு விடயத்தை தான் நாம் உணர்ந்திருக்கிறோம். பண்பாடு ரீதியான மனநோய்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. குணம் சம்பந்தப்பட்ட மனநோய்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அதை யாரும் கணக்கெடுப்பது கிடையாது. அப்படிப்பட்ட மிக பயங்கரமான ஒரு மனநோயை பற்றி தான் நான் பேசுவதற்கு இந்த இடத்திலே எழுந்து நிற்கிறேன், மிம்பரிலே இருக்கிறேன். எல்லோரும் கவனமாக கேட்போம். தூக்க மயக்கங்கள், மஸ்துகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும், ஆரம்பத்திலே போக்கிக் கொள்வோம். யாராவது ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் எனக்கும் தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும். இந்த இடத்தில் நின்றால் தான் அது உங்களுக்கு விளங்கும். எனவே மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், எனக்கு முன்னால் யாரும் தூங்க வேண்டாம், யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னும் தூங்க ஆரம்பிக்கவில்லை, தூங்க வேண்டாம். இது எனது உரிமை. இந்த இடத்தில் நின்றால் உங்களுக்கு விளங்கும். ஏனென்றால் இது இப்படி தூங்கி தூங்கித்தான் வாழ்க்கையிலே மாற்றம் கிடையாது. இது என்னுடைய பணிவான உருக்கமான வேண்டுகோள். இது ஆரம்பத்திலே நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது உங்களுடைய கிபிலா என்னுடைய முகம். உங்களுடைய எல்லோருடைய கிபிலாவும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணுடைய கிபிலா என்னுடைய முகம். அப்படி கேட்டு பாருங்கள், ஒரு பயான் போதும் நீங்கள் வலியுள்ளவாக மாறுவீர்கள். அது என்னுடைய பயானோ யாருடைய பயானோ, யாரை வைத்து நமக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சில வேளை நமக்கு 60 வயது, 6 வயது பிள்ளையுடைய புத்திமதி நம்மை திருத்தும், நம்முடைய பேரப்பிள்ளையுடைய புத்திமதி. அந்த மனநோய் தான் பெருமை, தலக்கணம், தலவீக்கம் என்று சொல்லுவார். தலை வீக்கம், அகங்காரம், பெரிய நினைப்பு, தன்னை விட்டால் ஆள் இல்லை என்ற எண்ணம், நான் தான் பெரியார் என்ற எண்ணம், நான் மேலே மற்றவர்கள் கீழே என்ற எண்ணம்,
எல்லாவற்றிலும் நான் தான் சிறந்தவன், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம். என்னென்ன கேட்டகரியிலே நம்மை நாம் பெரிதாக நினைப்போமோ அனைத்தும் பெருமை, அனைத்தும் பெருமை. அவனை விட நான் பெரிய பணக்காரன் என்று நினைப்பு வந்தால் பணத்தில் பெருமை. அவனை விட நான் பெரிய பட்டதாரி என்று பெயர் வந்தால் படிப்பில் பெருமை. அவனை விட நான் அதிகாரம் உள்ளவன், சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்று வந்தால் பலத்தில் பெருமை. அவனை விட பட்டங்களை நான் வாங்கியிருக்கிறேன் என்றால் பட்டத்தில் பெருமை. அவனை விட உயர்ந்த படித்தரத்தில் நான் இருக்கிறேன் என்றால் படித்தரத்தில் பெருமை. எல்லாமே ஆச்சரியம் என தெரியுமா? பெருமையுடைய பானா பேனா பெருமை பானாவில் இருந்து இருக்கிறது. பெருமை என்ற சொல்லுடைய பானா அசில் பானா, அதுக்கு பின்னால் தான் பேனா, போனா, போவண்ணா, பௌவண்ணா. பெருமை அதிகமாக பானாவில் வந்திருக்கிறது. பணம், பட்டம், படிப்பு, பதவி, படித்தரம், பதவி, பலம், எல்லா பானாக்களும் பெருமையுடைய அஸ்திவாரங்கள். பேசுகின்ற விடயத்தை உள்ளத்தால் கேளுங்கள், இன்றோடு விடுங்கள். சில பாவங்கள் நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். பாவமே இல்லாது போனால் நாம் மலக்குகள் செய்யும் பொழுது தௌபா மாறி மாறி வரும். சிலது 5% இருக்கும், சிலது 50% இருக்கும், சிலது 30% இருக்கும். சில வேளை பாவம் 30%, நன்மைகள் 70%. சொர்க்கம் நெருக்கப்படும் பொழுது நன்மை கூடிவிடும். பாவம் 95%, 5% நன்மைகள் 95%, 5% பாவமா சொர்க்கம். 45% இல்ல, இன்னும் ஒரு படி முன்னேறி 49% பாவம், 51% நன்மை, சொர்க்கம். சொர்க்கம் 51% நன்மை, 49% பாவம், சொர்க்கம். ஆனால் ஒரு அவுன்ஸ் அளவல்ல, ஒரு மில்லிகிராம் அல்ல, ஒரு கிராம் அல்ல, ஒரு யூனிட் அல்ல, ஒரு டிராப் அல்ல, ஒரு அணுவின் பாரமளவு கூட பெருமை இருந்தால் நரகம். நரகம் எப்படிப்பட்ட பாவம்? யாரிடம்தான் இல்லை, யாரிடம்தான் இல்லை. முதலில் என்னை கொண்டு ஆரம்பிக்கிறேன். நான் இந்த இடத்துல மிம்பர்ல ஏறி என்னை பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டு, நான் பெரிய பிரசங்கி என்ற நினைப்போடு, நான் தான் பெரிய பேச்சாளர் என்ற நினைப்போடு, என்னை விட்டால் பிரசங்கம் செய்ய யாரும் இல்லை என்ற நினைப்போடு நான் நின்றால், நான் இந்த இடத்திலிருந்து கீழே அமரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள் நிற்கிறேன். அது என்னை முதலாவது நான் என்னை கொண்டு ஆரம்பித்து விட்டேன். கொல்லாத பாவம், அணுவின் பாரம் அளவு கூட, அணு அளவு கூட இருந்தால் நரகம். அங்கே வீதாசாரம் கிடையாது. எனவே கவனமாக கேட்போம். அன்பானவர்களே, முதலாவது இந்த பெருமையை பற்றி முழுமையாக ஒரு பிரசங்கத்திலே பேச முடிக்க முடியாது. பிரதானமான விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். பெருமையின் விளைவுகள், அது எஃபெக்ட், அது டிஸ்அட்வான்டேஜ், அது ரிசல்ட், அது டேஞ்சரஸ், எதுவும் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமையின் விளைவுகள் என்ன? இதுதான் தலைப்பு. பெருமை என்றால் என்ன? முதலாவது சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சஹாபி கேட்டார், யார் சொல்லலாம், நான் அழகாக உடுக்க வேண்டும், நீட்டாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல அழகாக லுக்காக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி அழகாக உடுப்பது பெருமையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அந்த அழகுக்காக நீங்கள் உடுப்பது, உங்களை அலங்கரித்துக் கொள்வது, இது பெருமை அல்ல. பெருமை என்றால் பஸருல் ஹக் வகம் சுன்னா. பெருமை என்றால் உண்மையை மறுப்பது, சத்தியத்தை மறுப்பது, பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உண்மையாக இருந்தால், மார்க்க சட்டங்களை மறுப்பது, வகம் சொன்னா மக்களை அற்பமாக கருதுவது. எப்படிப்பட்ட வரைவு இலக்கணம்? யாராவது குத்தி சொன்னால் ஹராமப்பா, வாயப்பிடிச்சு போங்க பாப்பம், இந்த ஹராமாலால் பேச வராம பெருமை. சொல்லணுமப்பா, சொல்லாமல் இருக்க கூடாதப்பா, நான் சொல்லுதால் சொல்லுவேன், சொல்லாமல் இருப்பேன், உங்களுக்கு என்ன பெருமை? வட்டி ஹராமப்பா, நான் வட்டி எடுப்பேன், வட்டி கொடுப்பேன், உங்களுக்கு என்ன பெருமை? உண்மையை மறுப்பது,
இது ஃபர்ல் என்று சொல்லும் பொழுது மறுப்பது, இது ஹராம் என்று சொல்லும் பொழுது மறுப்பது, இது பிழை என்று சொல்லும் பொழுது இல்லை இது சரி என்று வாதிடுவது பெருமை. என்னுடைய கருத்து தான் சரி, உங்களுடைய கருத்து பிழை, பெருமை. என்னுடைய கருத்து தான், எந்த மசூராவில் உட்கார்ந்தாலும் எந்த ஆலோசனை கூட்டத்தில் உட்கார்ந்தாலும் என்னுடைய கருத்து தான் எடுபட வேண்டும் என்று வாதாடுவது பெருமை. பெருமை விளங்காமல் செய்கிறோம், விளங்காமல் செய்கிறோம். மக்களை அற்பமாக கருதுவது. அதாவது உதாரணங்கள், நான் பணக்காரன், நான் தான் பணக்காரன், மற்றவர்கள் எல்லோரும் ஏழைகள், நான் படித்தவன், மற்றவர்கள் அடையர்கள், நான் உயர்ந்தவன், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள், நான் அழகானவன், மற்றவர்கள் அலங்கோலமானவர்கள், நான் காணி பூமி சொத்துக்களுக்கு சொந்தக்காரன், மற்றவர்களுக்கு ஒரு சொத்தும் கிடையாது, என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், மற்றவருடைய குடும்பம் கேவலமான குடும்பம், பெருமை. எங்களுடைய மகளுக்கு மாப்பிள்ளை கேட்பதற்கு உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன தகுதி இருக்கிறது, பெருமை. எங்களுடைய வீட்டில் பெண் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, பெருமை. தெரியாமல் செய்கிறோம். அந்த வசனம் போதும் நரகம் போக சிறந்தாவிட்டு அந்த வசனம் திருமணம் நடந்து நடக்கவில்லையோ நரகத்திற்கு கொண்டு போகும். பொல்லாக்கு நபியவர்களுடைய ஹதீஸிலிருந்தே வரைவிலக்கணம், குர்ஆன் ஆயத்துகள். உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் எது? உலகத்தில் அல்லாவுக்கு முன்னால் நடந்த முதல் மாறுபாடு எது? அல்லாவுக்கு முதலில் நடந்த கட்டுப்பாட்டை மீறிய செயல் எது? அல்லாவுக்கு முன்னால் பெருமை. பெருமை. இப்படி மலக்குமாருடைய ஆசான், பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர், நெருப்பால் படைக்கப்பட்டவர், மண்ணால் களிமண்ணால் ஆதம் என்ற ஒரு படைப்பை எல்லாம் படைத்தான். உஸ்ஜுதுலி ஆதம், ஆசானே மாணவர்களே, இரண்டு பேரும் இரண்டு சாராரும் ஆதமுக்கு சிரம் சாயுங்கள். கீழே விழுந்து சுஜூது செய்வதல்ல, சிரம் சாய்த்து கௌரவிப்பது. அதற்கும் சுஜூதுடைய ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி கௌரவிப்பது அவ்வளவுதான். சுஜூத் அல்லாவுக்கு மாத்திரம்தான். அன்பானவர்களே, எல்லா மலக்குமார்களும் மாணவர்கள் சுஜூது செய்தார்கள், தலை சாய்த்தார்கள், சிரம் சாய்த்தார்கள், கௌரவித்தார்கள். ஆசானுக்கு கொம்பு முளைத்தது. நான் யார்? என்னுடைய அடிப்படை என்ன? என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? என்னுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட் என்ன? என்னுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன? என்னுடைய படிப்பு பின்னணி என்ன? என்னுடைய ஃபேமிலி குடும்ப பின்னணி என்ன? என்னுடைய அடிப்படை என்ன? நான் எங்கு பிறந்தவன், எங்கு வளர்ந்தவன், எங்கு படித்தவன், எங்கு பட்டம் வாங்கியவன், என்னென்ன பதவிகள் வகிப்பவன்? இபிலீசுக்கு நடந்தது தன்னுடைய பின்னணியை பார்த்தான். நான் நெருப்பு, எப்படி மண்ணுக்கு சிரம் சாய்ப்பது? யாருக்கு முன்னால்? படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னால். என்ன நடந்தது? பதவி உயர்வு கிடைத்ததா? ப்ரமோஷன் கிடைத்ததா? போனஸ் கிடைத்ததா? அவார்ட் கிடைத்ததா? பொன்னாடை போற்றப்பட்டதா? சுருக்கமாக விடயங்களை சொல்ல வேண்டும். நிகழ்வு பல தலைப்புகளில் பேசப்பட்ட நிகழ்வு. அன்பானவர்களே, உலகத்தில் நடந்த முதல் பாவம் பெருமை. யார் மூலம்? இப்படி அந்த பெருமையின் விளைவுதான் இப்படி சபிக்கப்பட்டான், சுவர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டான். சம்பவம் தொடர்கிறது. என்ன தெரியுமா நடக்கும்? இந்த சம்பவத்தினூடாக முதலாவது விளைவை சொல்கிறேன். பெருமை உள்ளவருக்கு இருக்கின்ற அந்தஸ்தும் பறிபோகும், பட்டம் பறிபோகும், பதவி பறிபோகும், அதிகாரம் பறிபோகும். தலக்கணம் பிடித்து ஆடிய ஆக்கிரமிப்பார்கள், சதிகாரர்கள், அராஜகம் செய்தவர்கள், ஆட்சி படைத்தவர்கள் இருக்க இடமில்லாமல், துண்டு துணி இல்லாமல் சீரழிந்த வரலாறை நமது நாடே படைத்திருக்கிற சாதனை. நவீன காலத்தில் இந்த 5-6 மாதங்களுக்குள்ள பெருமை, தலக்கணம், அகங்காரம், தலதீக்கத்தின் விளைவு. என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற பெருமை தூக்கி வீசினால் அல்லாஹ் பெருமைக்காரன், தலக்கணம் பிடித்தவனுக்கு ஊரில் இருக்க முடியாமல் போகும், நாட்டில் இருக்க முடியாமல் போகும், உலகத்திலே இருக்க முடியாமல் தற்கொலை செய்து சாகுவார். அதனுடைய விளைவுதான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டிய நாம் உலகத்தில். அவன்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் கெடுத்தான். அந்த பெருமை பிடித்த, தலக்கணம் பிடித்தவனுடைய சதிதான் இன்று சிரமப்படுகிறோம் உலகத்தில். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏற்பாடு ஒன்று இருந்தது.
என்றாலும் இப்லீஸ் காரணம். நம்மை உலகத்துக்கு அனுப்பியதில் பெரும்பங்கு வைத்தவன் இப்லீஸ். அவனுக்கு கட்டுப்பட்டு நாம் பெருமையோடு வாழ்கிறோம், அவனுடைய சகாக்களாக வாழ்கிறோம். அது ஒரு விடயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டார்களே. வெள்ளம் வந்து 80 லட்சம் குடும்பங்கள் அல்லது நபர்கள் எல்லா படைப்புகளிலும் ஒரு ஜோடிகள் என்று கப்பலில ஏற்றி ஒரு கூட்டத்தை முழு உலகத்திலும் எல்லாம் வெள்ளத்தை ஏற்படுத்தி அழித்தானே. அதிலே பிரதானமான அழிவுக்கான காரணத்தை குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்தக்பரு, பெருமை. பெருமை அழிக்கும், உயிரையே மாய்க்கும், உயிரையே போக்கும், பாரிய ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்க வைக்கும். அழிந்து முகவரி இல்லாமல், ஏன் சில வேளை வாழ்வதற்கான அடையாளமே இல்லாமல் பெருமை உள்ளவனுடைய முழு விடயங்களையும் அல்ல அழித்து விடுவான், நாசமாக்கி விடுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவர்கள் மிக பெரும் தலக்கணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வெள்ளத்தால் அழித்தான், பரம்பரை இல்லாமல் ஆக்கினான் அல்லாஹ். அடுத்து ஆட்கூட்டத்தார்கள். ஆட்கூட்டம் பெரும்படைப்புகள், அவர்களுக்கும் அழிவுக்கு அல்லாஹ் சொல்கின்ற பிரதான காரணம் பெருமை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் ஆரம்ப ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது, ஈமானை பற்றி பேசும் பொழுது, ஏகத்துவத்தை பற்றி பேசும் பொழுது காதை பற்றிக் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு எங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் கேட்கலா, எங்களுக்கு இந்த பயானெல்லாம் கேட்கலா, இவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்கலா, யார் என்ன சொன்னா என்ன, நான் இந்த வியாபாரத்தை செய்வேன், யார் என்ன பயம் பண்ணினால் என்ன, நான் இந்த குணத்தோடு தான் வாழ்வேன், யார் என்ன புத்திமதி சொன்னால் என்ன, எனக்கு யார் அட்வைஸ் பண்ண வேணும். இந்த பெருமை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துடைய பெருமை. உண்மையை, சத்தியத்தை மறுத்த பெருமை. சரி, ஆட்கூட்டம் என்ன ஆக்ஷன்? இப்லீஸுடைய ஆக்ஷன் என்ன? அனஹைர். எல்லாரும் இங்க பாருங்க, இந்த கொலர பண்ணி காட்டுகின்ற ஆக்ஷன் இருக்கிறது இப்லீஸுடைய ஆக்ஷன். என்னை விட்டால் ஆள் இல்லை, ஆடையுடைய கொலர பண்ணுவது இப்லீஸுடைய ஆக்ஷன். இன்றோடு நிறுத்துங்கள். இப்லீஸுடைய அந்த கட்சியில் இருக்கிறோம். ரோல் மாடலாக, உதாரண புருஷராக இப்லீஸை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது 5 வயது பிள்ளை உயர்த்தினால் என்ன, 80 வயது வயோதிபர் உயர்த்தினால் என்ன, இப்லீஸுடைய ஆக்ஷன். ஆட்கூட்டத்துடைய ஆக்ஷன் என்ன தெரியுமா? பணம், பவர், எங்களை விட பெரிய பணசாலி யார், எங்களை விட பயில்வான்கள் யார், எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார்? அல்லாஹ்வை மறந்து பேசினார்கள். என்ன நடந்தது? அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்ற பெருமை. பெருமை. எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார், எங்களை விட அதிகாரிகள் யார், நாங்கள் தான் பெரும்பான்மை, நாங்கள் தான் ஆட்சியாளர்கள், எங்களுடையதான் ஆட்சி, நாங்கள் எதையும் செய்வோம், எதையும் முடிவெடுப்போம், யாரையும் அடக்குவோம், யாரையும் ஒடுக்குவோம். ஆட்கூட்டத்துடைய செயலிலே வாழ்வீர்கள், அது போன்று சாவு வரும். தெரிந்தாவிட்டா நல்ல சத்து மின்னா போவா. ஊர்ல என்ன விட பெரியார் யார், என்ன விட செல்வாக்குள்ளவர் யார், என்னை விட பவரானவர் யார், என்னுடைய பலம் பொருந்திய மனிதர் யார் என்று யாராவது தன்னுடைய அதிகாரத்தை, சக்தியை, ஆற்றலை, திறமையை வைத்து பெருமை பேசுவோம் என்றால் ஆட்கூட்டத்தார் போன்ற பெருமை பேசுகிறோம். அது போன்று அழிந்து நாசமாகவும் தெரிந்தாவிட்டாங்க. என்ன நடந்தது? அனுப்பினான் அல்லாஹ் காற்றை. குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி விளங்கப்படுத்த நேரம் இடம் கொடுக்காது. ஈச்ச மரம் உலகத்தில் இருக்கின்ற மரங்களிலே உறுதியான மரம், இளையத்திலே விழாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இடி விழுந்தாலும் மரத்துடைய ஓலைகள் விழும், மரம் இருக்கும். இடி விழுந்தாலும் விழாத மரம் தான் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற இந்த தென்னை மரம். பிடித்தான் தென்னை மரம் மெலிதாக இருந்தாலும் அது இலக்கிலே விழாது, நீண்ட ஆய்வுகள் அதை கல்ல கொடுத்திருக்கிறோம். அதை விட பனைமரம், ஆலமரம், இது போன்று மிகப்பெரிய குர்ஆனில் அல்லாஹ் உதாரணம் சொல்கின்ற ஒரு மரம் தான் ஈச்ச மரம். பாருங்கள் உதாரணத்தை. எப்பொழுதுமே எதற்கும் நின்று கொடுக்கும், எந்த சவாலுக்கும் முகம் கொடுக்கும், எந்த அழிவு வெள்ளம் வந்தாலும் வேரோடு பிடுங்கப்படாத ஒரு மரம்
ஈச்சமரம் அல்லாஹ் ஆத் கூட்டத்தை எப்படி அழித்தான் என்றால் அல்லாஹ்வே சொல்கிறான், அழித்தோம், வேரோடு பிடுங்கி வீசப்பட்ட ஈச்சமரம் போன்று பிரட்டினோம். அல்லாஹ்வே சிறந்த மரத்திற்கு சொல்கின்ற அந்த மரத்தை உதாரணமாக அந்த மரம் பிடுங்கப்படுகின்ற அளவுக்கு இவர்களுக்கு தண்டனை ஆபத்தானது. நம்முடைய அதிகாரம், நம்முடைய பலம், நம்முடைய பல எதற்கும் மிஞ்சும் சமூக கூட்டம், டெக்னாலஜி, தொழில்நுட்பம், நுண்ணறிவு, என்ன அதாவது நல்ல ட்ரிக்ஸுகள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஆட்கூட்டம் காற்றால் அழிக்கப்பட்டார். புத்திய பாவிப்போம். தொழில்நுட்பம், கட்டிடக்கலை வல்லுநர்கள் என்ன, அவர்களுடைய வீடு வெளியில் நிலத்தில், எங்களுடைய வீடுகளை மலைகளுக்குள் அமைப்போம். வீடுகளை, ஆடம்பரமான குடியிருப்புகளை மலைகளை குடைந்து செய்தார்கள். ஆயுதமால் அல்ல, விரலால். அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு டெக்னாலஜி, தொழில்நுட்பம், திறமை. மலைகளுக்கு கட்டுவோம். அப்படி கட்டினால் இந்த காற்று எங்களை அழிக்காது, கண்ட்ரோல் பண்ணும். காற்று உள்ளே வராமல் அதற்கான தடைப்புகளை வைத்து திசைகளை பார்த்து கட்டினார்கள். கட்டிவிட்டு சொன்னார்கள், எங்களை யாரும் அழிக்க முடியாது. ஏன், நாங்க நல்ல ஐடியா உள்ளவர்கள், ஃப்ரீ பிளான் உள்ளவர்கள், என்ன திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள், ஃப்ரீ பிளான். அன்பானவர்களே, அல்லாஹ்வை மறந்து பேசார்கள். இப்ப எங்களை யாராலையும் அழிக்க முடியாது, எங்களை அசைக்க முடியாது, எங்களுடைய ஆட்சியை யாரும் முடித்து வைக்க முடியாது, மறுமை நாள் வரை நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்த எத்தனையோ பேருடைய ஆட்சி முழு உலகத்திலும் நமது நாடு உட்பட தலைகீழாக புரண்டிருக்கிறது. எவனுக்கும் பயப்படாமல் குர்ஆனுடைய வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? சத்தம், சவுண்ட் சிஸ்டம் மூலம் அல்லாஹ் அளித்தார். சவுண்ட் சிஸ்டம். ஏன் மவுத்தில் திடீரென்று ஒரு சத்தம், ஏதோ வெடிப்பு சம்பவத்துடைய சத்தத்தை கேட்டு ஹார்ட் அட்டாக், மவுத். நமக்கும் நம்முடைய காலத்திலும் சமூக கோத்திரத்துடைய அழிவின் அடையாளம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவருக்கு முன்னால் சத்தமாக பேசக்கூடாது. ஏன், சவுண்ட் சிஸ்டம் கூடினால் இவருக்கு மவுத்து வந்துவிடும். சமூக கூட்டத்தை சவுண்ட் சிஸ்டத்தை அளித்தலாம். பெருமை பிரதானமாக அல்லாஹ் சொல்வதங்கே பெருமை. பெருமையின் சிகரம், பெருமையின் சிகரம். உலகத்திலே தலக்கணம் பிடித்தாடுகிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் தலக்கணம் பிடித்தாடுகிறான். ஒரு நாட்டை வைத்து, ஒரே ஒரு நாட்டை வைத்து படுத்துகிறான் பாடு. இன்று உலகத்திலே எத்தனையோ ஜூனியர் பிரவுன்கள், மினி பிரவுன்கள், குட்டி பிரவுன்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய ஆட்டம் முடிந்து விட்டது, போல்டாகி விட்டார்கள், அவர்களுடைய மெதப்பொழு கலந்து விட்டது. சில போலர்மாருடைய பந்து 3 விக்கெட்டுகளை கலக்கும். அது ஒரு வகையான சுழற்சி பந்து. அது போன்று முகவரி இல்லாமல் சிலருடைய மினி பிரவுன்களுடைய ஆட்சி வேரோடு பிடுங்கப்பட்டு விட்டது. எப்படியோ நாட்டிக் கொள்ள துடிக்கிறார்கள் விக்கெட்டை. நாட்டினாலும் மெயின் எம்பையர் அவுட் காட்டி அனுப்பிவிட்டார் அல்லாஹ். அன்பானவர்களே, புராணாயத்துகளை பிரவுனை பற்றி ஓதினால் ஓதி முடிக்க முடியாது. பிரவுன் தலக்கணம் பிடித்தவன். என்ன நடந்தது? அவனும் பெருமை பிடித்தவன். என்ன நடந்தது? அவருடைய பெருமை என்ன தெரியுமா? அவருடைய பெருமை அவர் அதிகார பெருமை, அரசியல் பெருமை. அரசியல் பேசவில்லை, அரசியலை வைத்து அகங்காரமும் பெருமையும் தலக்கணமும் யாருக்கு வந்தாலும் பிறவனுடைய முடிவு வரும் என்பதை சொல்கிறேன். என்ன அலைத்தடி முழுக்க மிஸ்ர், ஈஜிப்ட், எகிப்து, மிஸ்ர் 3 பாசைகளிலும் ஒரு நாடு. எகிப்து, ஆங்கிலத்தில் ஈஜிப்ட், அரபியிலே மிஸ்ர், ஒரே நாடுதான். அலைத்தடி முழுக்க மிஸ்ர்,
மிஸ்ருடைய ஆட்சி பை கண்ட்ரோல் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ. அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பாவிக்கின்ற வார்த்தையாகவும் பாவித்தான். ஜன்னாதி தஜ்ரி மின் தஹ்தி அன்ஹார், அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கும்படி சொல்கின்ற வார்த்தை கீழால் ஆறுகளோடு சொர்க்கங்கள் என்று சொல்வது போன்று இவர் அந்த ஸ்டைலிலே இந்த நீர்வளம், இந்த கடல்கள், இந்த சமுத்திரங்கள், இந்த நீல் நதி, இந்த ஆறுகள், குளங்கள், நீர்வளம், வாட்டர் சப்ளை பை கண்ட்ரோல். நினைத்தவர்களுக்கு நீர் வழங்கல் வழங்குவேன், நினைத்தவர்களுக்கு நீர் வழங்க மாட்டேன். பெருமை தஜ்ரீமின் சக்தி பை கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டில், என்னுடைய கட்டுப்பாட்டில். யாருக்கு எதை கொடுப்பேன், நினைத்தபடி கொடுப்பேன். எனக்கு சார்பானவர்களுக்கு சார்பான ஆட்சி செய்வேன், என்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சலுகைகள் வழங்குவேன், எனக்கு வாக்களித்தவர்களுக்கு தான் சேவை செய்வேன் என்று ஒரு அரசியல்வாதி தனக்கு வாக்களித்தவர்களை மாத்திரம் தேடி தேடி ஒரு ஊரிலே சேவை செய்தால் அவனுடைய ஸ்டைலில் வாழ்கிறார். அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், சாதி மதம் பார்த்து, இன வேறுபாடு பார்த்து, பாகுபாடு பார்த்து, பெரும்பான்மை சிறுபான்மை பார்த்து ஆட்சி நடக்குமா? அவனுடைய ஸ்டைல், பெருமையின் வெளிப்பாடு அழிந்து கொண்டிருக்கிறது. பெருமை அங்கும் பெருமை, அவனுடைய விடயமும் பெருமை. தேசிய விடயங்கள் போதும், இத்தோடு முடித்துக் கொண்டாலும் போதும் என்றாலும் சில விடயங்கள் எங்கே இருக்கின்றன சொல்லி காட்டி முடிக்கிறேன். சரி, இதெல்லாம் பெரிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், சக்தி வாய்ந்தவர்கள், வல்லுநர்கள், வல்லவர்கள், எந்த பேரை வைத்துக் கொள்ளுங்கள். திறமைகளை தந்தவன் அல்லாஹ், பணத்தை தந்தவன் அல்லாஹ், ஆற்றலை தந்தவன் அல்லாஹ், படிப்பறிவை நுண்ணறிவை தந்தவன் அல்லாஹ், அதிகாரத்தை தந்தவன் அல்லாஹ், பெரியதோ பெரியதோ தந்தவன் அல்லாஹ், தருபவனும் அல்லாஹ், இதற்கு பின்னால் தர இருப்பவனும் அல்லாஹ். அதை மறைக்கும் பொழுது அதுவும் பறிபோகும், சில பேர் அதனோடு சேர்ந்து நாமும் அழிவோம். தனிநபர் பெருமைகளை ஆரம்பிக்கிறேன். தனிநபர் பெருமைகள் வெள்ளிக்கிழமை ஓதுகின்ற சூறாவிலே அழகான பல சம்பவங்கள். அது எல்லா சம்பவங்களையும் நான் இந்த தலைப்புக்குள் நினைப்பேன். எல்லாவற்றையும் நினைத்து நேரம் இடம் கொடுத்தால் நினைக்கிறேன். சூரா கஹ்ஃபிலே சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களிலும் பெருமையும் பணிவும் படிப்படையாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இரண்டு சகோதரர்களுடைய உரையாடல். நானாவும் தம்பியும் நாயத்தை சூரா கஹ்ஃபை ஓதி வருகிறோம். 30 வருடங்களாக, 40 வருடங்களாக, 50 வருடங்களாக, 10 வருடங்களாக அதனுடைய விளக்கத்தை படித்தோமா? நாம் ஓதுகின்ற சம்பவங்களை படித்தோமா? உலமாக்களுடைய கால் மடித்தோமா? யாசீனுடைய, ரஹ்மானுடைய, வாக்கியாவுடைய, முஸம்மிலுடைய, முல்குடைய, அதே போன்று ஜுஹானுடைய, சஜிதாவுடைய, தஹருடைய, அதே போன்று கண்ணியமான கஹ்ஃபுடைய இப்படியான சூறாக்களுடைய விளக்கங்களையாவது மௌத்துக்கு முன்னால் படியுங்கள். நிர்வாகிகள் மஸ்ஜிதுடைய இமாம்களை, உலமாக்களை வைத்து தஃசீருடைய கிளாஸுகளை நடத்துங்கள். யாசீன் எத்தனை தடவை வாழ்க்கையில் ஓதி இருப்போம்? விளக்கம் தெரியுமா? கருத்து தெரியுமா? எங்கிருக்கிறோம்? இதுதான் பெருந்தாமல் இருப்பதற்கு காரணம். சும்மா ஓதிக்கொண்டு போகிறோம். சரி, நானும் தம்பி உரையாடு. நானாவுக்கு எப்படி சொத்து, அல்லது தம்பிக்கு எப்படி சொத்து? மூத்தவர் யார், இளையவர் யார் தெரியாது. 2 பேருமே சிப்லிங், உடன் பிறந்த சகோதரர்கள். ஒருவர் பணக்காரர், மற்றவர் ஏழை. ஒருவருக்கு சொத்து ஜன்னத்தை, ஒருவருக்கு 2 தோட்டங்கள், மின் ஆனாப், 2 திராட்சை தோட்டங்கள். அந்த 2 தோட்டங்களையும் சூழ நீரோட்டம், வாய்க்கால், ஆறு, தண்ணீர் எங்கிருந்து கொண்டு வர தேவையில்லை. தோட்டத்தை சுற்றி ஆறு. இன்னும் ஒரு கருத்திலே தண்ணீர் சுற்றி இருக்க நடுவிலே தோட்டம் எப்படி செழிப்பான தோட்டமாக இருக்கும். 2 இப்படி நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் திராட்சை தோட்டம், சுற்றி வர நீரோட்டம், நடுவிலே பயிர் நிலம், வயல். எப்படி சொத்து எங்கேயுமே கண்டிருக்கிறோம். வயல் ஒரு பக்கமும் தோட்டம் ஒரு பக்கமும் இருக்கும். பழத்தோப்பும் வயலும் ஒரே நிலத்தில் எப்படி தோட்டம்?
அப்படியே விரிவாக நான் விவரிக்கவில்லை, விடயத்தை சொல்கிறேன். அன்பானவர்களே, அவர் மற்ற சகோதரிக்கு என்ன தெரியுமா சொத்து? அவருக்கு ஒரு கருத்திலே அவருக்கு ஒரு 2 மிருகங்கள், அவர் ஒரு ஒட்டகங்கள், இது போன்று 2 மிருகங்கள் தான் அவருடைய சொத்து. மற்ற தம்பிகளை நானாவுடைய சகோதரருடைய. இந்த நானாக்காரன் ஒரு நாள் என்ன தெரியுமா சொன்னால், இது பணப்பெருமை. பணக்காரன், எனக்கு பேங்க்ல என்ன பேலன்ஸ் தெரியுமா, எனக்கு கொலம்புல எத்தனை பில்டிங் தெரியுமா, எனக்கு மல்வாடியில் எத்தனை காணி தெரியுமா, எனக்கு கம்பா டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு சொத்து தெரியுமா, எனக்கு வெளிநாட்டு பேங்குகளிலும் அக்கௌண்ட் இருக்கிறது தெரியுமா, எனக்கு துபாயிலும் ஆபீஸ் இருக்கிறது தெரியுமா, எனக்கு சிங்கப்பூரிலும் ஆபீஸ் இருக்கிறது தெரியுமா, எனக்கு மடகாஸ்கரிலும் ஆபீஸ் இருக்கிறது தெரியுமா, எனக்கு ஆஸ்திரேலியாவில் வீடு இருக்கிறது தெரியுமா. எதையெல்லாம் சொல்லி ப்ராப்பர்ட்டியை வைத்து பொருளாதாரத்தை வைத்து பெருமை பேசுவோமோ இவர் ஒரு முன்முதா. அவருக்கு அந்த நபர்களுக்குரிய முன்னுதல். 2 வசனங்கள் தான். உன்னை விட பெரிய பணக்காரன் நான், தம்பியோட ஒரு வாய்த்தக்கம், நான் அவரோட வாய்த்தக்கம். உன்னை விட பெரிய பணக்காரன் நான், உன்னை விட தள்ளிக்காரன் நான். யாரை பார்த்து? எதிர்கட்சியை பார்த்தல்ல, எதிராளியை பார்த்தல்ல, தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனை பார்த்து, தன்னுடைய உடன்பிறப்புகளை பார்த்து பெருமை பேசினாலும் தண்டனை விளைவுதான். சம்பவம் தொடர்கிறது. அவர் குத்தி சொன்னார், அல்லாஹ்வை மறந்து பேசாதே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து பேசாதே, நன்றி கட்ட முறையில் பேசாதே. விடயங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் தான் பெரிய அதிகமான சொத்துக்காரன், காணி பூமிக்காரன், வயல் நிலம் எனக்கு இருக்கிறது, தோட்டம் இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது? எக்கனாமிக்கல் பவர், மேன் பவர். எக்கனாமிக்கல் பவர், மேன் பவர், மனித வளம். மனித வளம் இருக்கிறவனுக்கு, மனித வளம், செல்வாக்குள்ளவன். நான் சொன்ன செலவழிப்பார்கள், என்னை கண்டா செலவழிப்பார்கள், நான் சொன்ன செய்வார்கள். ஏன்? பணம் இருக்கிறது, யாரையும் கைக்குள் போடலாமே. எம்பளுக்கு ஏற்றவாறு வேலை நடக்கும், ஜீரோக்களுக்கு ஏற்றவாறு வேலை நடக்கும். 1க்கு பிறகு 2 0 100, 3 0 1000, 4 0 10,000, 5 0 1,00,000, 100க்கு பின்னால் 5 0 1 கோடி. ஜீரோக்கள் கூட 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 இங்க கஸ்டம்ஸிலே வேலை நடக்கும், ஏர்போர்ட்டிலே வேலை நடக்கும், அங்க ஆபீஸிலே வேலை நடக்கும், அதே போன்ற எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டிலே வேலை நடக்கும். அது வெள்ளை கருப்பாக, கருப்பு வெள்ளையாக, சம்திங் சிம்சிக்கு கேட்டவாறு மாறும். பணத்தை வைத்து ஊரை கைக்குள் வைத்திருக்கிறேன், பணத்தினால் ஊரை அடக்கி வைத்திருக்கிறேன். பணபலம், மனித பலம், மேன் பவர் அண்ட் எக்கனாமிக்கல் பவர். உன்னிடம் என்னடா இருக்கிறது? உன்னிட்ட ஒரு ஆட்டோ தாண்டா இருக்கிறது, பெட்ரோல் இருக்குதா, மோட்டார் பைக் தான் இருக்குதா, என்ற கார் இருக்குதா? மன்னிக்க வேண்டிய இந்த வார்த்தைகளை. பெருமை. உனக்கு ஒரு புத்தகைக்கலாவது இருக்காதா? என்ற வீட்டுல 3 வாகனம் இருக்குதா? 2 வீலரும் இருக்குது, 4 வீலரும் இருக்குது, லக்ஸரியும் இருக்குதா? பெருமை அட்ரஸ் இல்லாமல் ஆகும். ஆக போகிறது இவருடைய காணி, இவருடைய தோட்டம். அப்படியே இந்த கியாமத் பத்ருல் ஹக், பத்ருல் ஹக் வகம் சொன்னா என்ன? உண்மையை மறுப்பது. அவர் சொன்ன மறுமை அல்லாஹ் மறந்து பேசாது, மறுமை ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் உன்னை பிடிப்பான் கண்டிப்பா. நான் தான் நினைக்கல கியாமத் நாள் வரும், நான் தான் நினைக்கல கியாமத் நாள்தான் உண்மை என்று அவருடைய வசனம். உண்மையை மறுப்பது பெருமை. வகம் சொன்னார், சொந்த சகோதரனையே அற்பமாக பேசுகிறார். பெருமையின் வரைவிலக்கணத்தில் 2வது பகுதி அந்த அதிசயம் நடக்கிறது. என்ன தெரியும் நடந்தது? அறுவடை நெருங்குகிறது. திராட்சை கனிகள் எல்லாம் கண்கொள்ளா காட்சி, மனதுக்கு இனிமை. நாளை அறுவடை. போகிறான் தோட்டத்துக்கு. அறுவடை கணித்து அந்த குலுங்கிய நேரத்திலே பயிர் நிலங்கள் எல்லாம் அது அறுவடையுடைய காலத்தில் அடைந்த நேரத்திலே போகிறான். நுட்பமான ஒரு விடயத்தை சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் ஓதிய ஒரு நிகழ்வை கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற அதே வசனம் எங்கு வருகிறது என்ன தெரியுமா? போனால் திடீரென்று ஒரு தீ இடி விழுந்து வைப்போமே, வானிலிருந்து ஒரு
சூறாவளி அடித்து தீ வந்து நெருப்பு விழுந்து தீ காற்று வந்து அறுவடை செய்துவிட்டு மீண்டும் வயலிலே விதைப்பதற்கு எஞ்சிய புட்களையும் கதிர்களையும் அந்த செடிகளையும் நெருப்பால் எரிப்பார்கள். அறுவடை செய்த பூமியை எரிப்பார்கள். அதுபோன்று நெருப்பால் கரிந்து போயிருக்கிறது. என்னை விட்டால் ஆளுகளை நான் தான் பணக்காரன், நான் தான் பணபலம் உள்ளவன், மனித பலம் உள்ளவன் என்று பெருமை பேசியவன் அநியாயம். கையை புரட்டினால் அழகாக சொல்கிறான் அல்லாஹ். அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் சொல்கிறான் அநியாயம். கையை புரட்டினான், அநியாயம், கை சேதப்பட்டான். செலவழித்தேன், இவ்வளவு செலவழித்து செய்தேன், இவ்வளவு செலவழித்து தோட்டது, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினேன் லாஸ், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினேன் லாஸ். புரட்டினான் கையை. பெருமை பிடித்தவர் இன்வெஸ்ட்மெண்ட் அழியும். பணத்தால் பெருமை அடித்தால் சரி, சம்பவம் முடிகிறது. சொல்லுங்க தெரியுமா, அலா உருஷியா, அது அப்படியே பயிர் நிலங்கள் தோட்டங்கள் எல்லாம் தலைகீழாக அப்படியே பிறந்திருந்தது. எப்படி கலட்டி வீசப்பட்ட ஈச்ச மரங்கள் போன்று கூட்டத்தார்கள் புரட்டப்பட்டார்களோ இவருடைய தோட்டம் தலைகீழாக புரட்டப்பட்டு எரிக்கப்பட்டது. பெருமை காரூன் விவரமாக சில தேவையில்லை, இட்டால் ஆள் இல்லை, அழகாக உடுத்துக்கொண்டு டாம்பிகமாக உடுத்துக்கொண்டு கலசான டிரெஸ் போட்டுக்கொண்டு பெருமையோடு குதிரைகளிலே டாம்பிகமாக படைப்பட்ட முன்னாள் இத்தனை வாகனங்கள். சிலருக்கு பெருமை தானே, அவருடைய வாகனத்துக்கு முன்னால் இத்தனை வாகனங்கள், பின்னால் இத்தனை வாகனங்கள், இரண்டு பக்கம் இத்தனை பைக்குகள். அவர்கள் போகின்ற பாதையெல்லாம் மூடப்படும், அவர்கள் போகின்ற பாதையெல்லாம் அப்படியே அடைக்கப்படும். அவர்கள் அந்த இடத்தை தாண்டும் வரைக்கும் எந்த கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் காக்க வேண்டும், இருதய நோயுடையவராக இருந்தாலும் காக்க வேண்டும், சின்ன பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் காக்க வேண்டும். ஏன் அங்கே பாதை மூடப்பட்டிருக்கிறது, ஏன் முக்கிய பிரமுக தாண்டுகிறார். இந்த பெருமை தான் காரூனுடைய பெருமை. பெரிய அலங்காரத்தோடு லக்ஸரியாக ஆடம்பரத்தோடு வந்தான். என்னை விட்டால் ஆள் இல்லை என்று பணத்திமிரால் பணத்தை பெரிய நோய். ஒரு பெஜிரோ இருந்தால் பாப்பா இல்லாவிட்டாலும் மகன் அப்படி எடுத்துக்கொண்டு போய் சுட்ட போய் தான் சென்றவா. ஒரு 10 நாளைக்கு முன்னாலும் எத்தனை வாகனங்கள் அடித்து சென்றது. ஒரு வருடம் 1 வருடங்களுக்கு முன்னால் 16 வயது ஒருவன் எடுத்துக்கொண்டு போய் எத்தனை பேருடைய உயிருக்கு ஆபத்தானது. அதே போன்று கொஞ்ச காலங்கள் பின்னால் ஒரு 4-5 சகோதரர்களை ஒரே வாகனம் முட்டி மோதியது. சின்ன பிள்ளைகள் உங்களுடைய வாகனங்கள் எடுத்து பெருமை வாப்பாவுடைய வைக்கல் 16-15 லைசன்ஸ் எடுக்காத பிள்ளையிடம் வாகனத்தை கொடுத்து ஊருக்குள்ள ஷோ காட்டுகிறீர்களே, காரூனுடைய பெருமை இருக்கிறது. அவனும் அழிவான், எத்தனை பேரை அழிப்பான். லைசன் இல்லாத சிறுவனிடம் நீங்கள் உங்களுடைய கீயை கொடுத்தார், வாப்பா பக்கத்தில் இருந்து கூட லைசன் இல்லாத பிள்ளை ஓட்ட வைக்கிறீர்களே, உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறதா? பகுத்தறிவு இருக்கிறதா? என்ன பாதையில செல்கின்ற எல்லாமே மரங்களும் கற்களும் செடிகளுமா? அநியாயமாக ஒரு மரத்தையே பிக்க வேண்டாம் என்று சொல்கின்ற இஸ்லாம் உயிராபத்தை ஏற்படுத்த முடியுமா? காரூனுடைய ஸ்டைலிலே உங்களுடைய வாகனத்தை பாதையில் இறக்கி கலஸ் காட்ட வேண்டாம், அழியும். விபத்து நடந்துதான் இருக்கிறது. சொன்ன சம்பவம் எல்லாம் விபத்து, அட்ரஸ் இல்லாமல் ஆகி இருக்கிறோம். அப்படியே பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டான். அன்று வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையம், இன்று அதே நாட்டில் மிஸ்ரில், எகிப்து என்று சொல்கிறோமே, அந்த நாட்டில் அது சர்வதேச குப்பை தொட்டி. பெருமை பிடித்தவருடைய பணம் குப்பை கொட்டும் இடமாக மாறும். அந்த தர்பார் இடமில்லாமல் கபரே இல்லை. உலகத்திலே அல்லாஹ் வர்ணிக்கின்ற பணக்காரன், அவனுடைய அவருடைய களஞ்சிய சாலையின் திறவுகோள்களை பெரும் பலசாலியான கூட்டம் லேசாக இல்லை, கஷ்டப்பட்டு தூக்குவார்கள் என்று அல்லாஹ் அவரை பாராட்டுவதற்கு வர்ணிக்கவில்லை. இப்படிப்பட்ட பணக்காரனை என்னுடைய பார்வையில் தூசிக்கும் சமமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனை அழித்தான். இதை ஒரு ஹதீஸோடு இணைத்து முடிக்கின்ற கட்டத்தை அடைகிறேன். சொன்னார்கள் நபியவர்கள், ஹதீஸுகளிலே நான் ஒரே ஒரு ஹதீஸை தான் பேசிக்கொண்டு வருகிறேன். இவ்வளவு நேரமும் ஒரே ஒரு ஹதீஸ். அது என்ன ஹதீஸ்? பெருமை என்றால் என்னவென்ற வரைவிலக்கணத்தை தான் பேசினேன்.
பெருமை என்றால் என்னவென்ற வரைவிலக்கணத்துடைய ஹதீஸையே நான் இன்னும் விவரிக்க முடியவில்லை என்றால், பெருமையுடைய ஹதீஸுகளை நான் பேசினால் இந்த மிம்பரிலே இப்படியே நின்று கொண்டு காலை ஃபஜ்ர், நாளை சனிக்கிழமை ஃபஜ்ருடைய அதான் சொல்லும் வரைக்கும் என்னை நீங்கள் பேசவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்கு தகவல் இருக்கிறது. ஒரே ஹதீஸா பேசினேன். பெருமை என்றால் என்ன? வரைவிலக்கணம். இந்த வரைவிலக்கணத்தை வைத்து சம்பவங்களை சொன்னேன். இறுதியாக முடிக்கிறேன். இந்த காரூன் போன்றவர்களுடைய நிகழ்வுக்கு ஒரு ஹதீஸ் மிகவும் பொருந்துகிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவன் பெருமையோடு அகங்காரத்தோடு என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற எண்ணத்தோடு நடந்து வந்து கொண்டிருப்பானாம், வாகனத்தில் போய் கொண்டிருப்பானாம், பிளை பண்ணி கொண்டிருப்பானாம், கடையிலே உட்கார்ந்திருப்பானாம், கம்பெனிக்கு முன்னால் கம்பெனி சீட்டிலே இருப்பானாம், விஐபி சீட்டிலே உட்காருவானாம். இதெல்லாம் ஹதீஸிலே விளக்கங்கள். ஹதீஸ் என்ன? பெருமையோடும் அகங்காரத்தோடும் மக்களுக்கு முன்னால் நடமாறுவான், காட்சி அளிப்பான், தோன்றுவான், நம்முடைய பானையிலே கலஸ் காட்டிக் கொண்டு வருவான். கலஸ் காட்டிக் கொண்டு பானையிலும் விளங்கப்படுத்த வேண்டும். நம்முடைய ஸ்டைலில் கலசாக வருவானாம். தெளிவான ஹதீஸ். அந்த பெருமை பிடித்தவனை அல்லாஹ் அந்த இடத்திலே பூமிக்குள் துளிவாங்குவானாம். பூமி விழுங்கி விடுமா? எத்தனை பேர் எங்கெங்கே விழுங்கி இருக்கிறது? ஏன் தேடக்கூடியவர்கள் எங்கு தேடுவார்கள்? பூமிக்கு மேலும் வானத்துக்கு கீழும். பூமி எங்காவது ஒரு தேசத்தில், ஒரு பாலைவனத்தில், ஒரு காட்டிலே அவரை பூமி விளங்கிவிட்டால் அவர் எங்கென்றே தெரியாது என்றால் சங்கதியாகும். எத்தனை வருடங்களாக எத்தனையோ நபர்களுடைய தகவல் என்ன, எங்கிருக்கிறார் என்றே தெரியாது. காணாமல் போன எல்லோருமே விழுங்கப்பட்டார்கள் என்று சொல்லவில்லை, விழுங்கப்பட்டும் இருப்பார்கள் சில பெருமை உள்ளவர்கள். ஹதீஸே நடக்கத்தானே வேண்டும். காரூனுக்கு நடந்தது. எனவே கண்ணியமானவர்களே, முடிக்கிறேன். விளைவுகள் ஏராளம். நான் பேசிய விளைவுகள் 1000-ல் 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள், லட்சத்தில் 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். பெருமை, குர்ஆனுடைய பல ஆயத்துகள் நரகம், நேரடி நரகம். பெருமை ஒரு அணுவின் பாரமளவும் இருப்பதற்கு அனுமதி இல்லை. ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன். தாமதித்து வந்த, இன்னும் வந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள், ஆரம்பத்திலிருந்து பத்துபாவை கேட்டவர்களிடம் இன்றைய பத்துபா என்னவென்று கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறோம், மன்னிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மதியுங்கள். வெள்ளிக்கிழமை மதிக்காத சமூகம் முன்னேறாது. ஒரு மணித்தியாலத்தை அல்லாவுக்காக வாரத்தில் ஒரு தடவை கொடுக்க முடியாமல் நான் பிஸி என்றால், நான் பொடுபோக்கென்றால், நான் அதை அவமதிக்கிறேன் என்றால், இந்த பெருமையுடைய வரைவிலக்கணத்தின் முதல் பகுதியில் ஆளாகிறோம். உண்மையை, சத்தியத்தை அவமதிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கிறோம். நம்மிலும் பெருமை இருக்கிறது. சங்கடம் உள்ளவர்களுக்கு அல்ல, வீணாக வீட்டில் இருந்து கொண்டு அரபு கொத்துபாவுடைய சத்தம் கேட்கும் பொழுது ஓடி வருபவர்களுக்கு, மிம்பரிலே சலாம் சொல்லும் பொழுது பாத்ரூமுக்குள்ளே நுழைபவர்களுக்கு, அதே போன்று கண்ணியமானே அரபு கொத்துபா முடிகின்ற பொழுது இக்காமத் சொல்லும் பொழுது பக்கத்தில் தான் வீடு என்று ஓடி வரக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வெள்ளிக்கிழமையை மதிக்காத வரை உங்களுடைய எதுவுமே சக்சஸ் ஆகாது. இன்னும் வந்து கொண்டிருக்கிறோம். சங்கடவாதிகளை குற்றம் சொல்லவில்லை, சங்கடம் இல்லாமல் வந்தால் நீங்கள் குற்றவாளிகள் தான் என்பதை தைரியமாக சொல்கிறேன். பெருமை நரகம். ஷார்ட் ஃபார்ம், கருத்து சுருக்கம், கருத்துரை என்று சொல்வார்களே. 5 பேச்சாளர்கள் பேசிவிட்டால் ஒருவர் எழும்புவார். கருத்துரைகள் ரத்தனை சுருக்கமாக. பெருமை நரகம், பெருமை அழிவு, பெருமை கேவலம், பெருமை பறிபோகும், பெருமை நம்மை முகவரி இல்லாமலாக்கும், பெருமை நம்மை முகப்பு பெறட்டும், பெருமை நம்மை வாழ்வதற்கான அடையாளத்தை இல்லாமலாக்கும். பெருமை எதை வைத்து பெருமை அடித்தோமோ அது பறிபோகும். பணிவு உயர்த்தும். பணிவு தனித்தலைப்பு, இதற்கு எதிரானது. பெருமை நெருப்பென்றால் பணிவு தண்ணீர் போன்றது. தண்ணீருடைய வீதாசாரம் கூடினால் நெருப்பணையும், நெருப்புடைய வீதாசாரம் கூடினால் தண்ணீர் வற்றும். நீர் பெரும்பான்மை என்றால் நெருப்பை அணைக்கும், நெருப்பு பெரும்பான்மை என்றால் நீரை வற்ற வைக்கும். எனவே யாரிடம் எது நெருப்பு எத்தனை வீதம், நீர் எத்தனை வீதம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். எனவே பெருமையின் முடிவு நரகம்தான். அணுவின் பாரமளவும் பெருமை இருப்பதற்கு அனுமதி கிடையாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த கொடிய மனநோயாகிய இந்த பெருமை அணுவின் பாரம் அளவல்ல, ஒரு அணுவின் அரைவாசையின் அளவாவது நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ளாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, பணிவுத்தன்மையை தருவாயாக, தாராள மனத்தை தருவாயாக, பெருமையை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, நம்முடைய உள்ளங்களிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிவாயாக, பெருமையின் ஒரு துளி அளவு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாமல் பாதுகாப்பாயாக, எந்த பலன்களையும் எந்த படிப்பு பட்டம் பதவி படித்தரங்களையும் வைத்தும் பெருமை அடிக்காமல் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பெருமையாளர்களுடைய முடிவை நீ குர்ஆனிலே கேவலமாக சொல்கிறாய். யா அல்லாஹ், நம்முடைய முடிவை பாதுகாப்பாயாக, அழகாக்குவாயாக, பணிவின் மூலம் நம்மை உயர்த்துவாயாக. நபிமார்கள்